சீமான், இந்த வைகோ, இந்த தொல் திருமாவளவன் எல்லாரையும் விமர்சனம் பண்றாங்க. பண்ணா அந்த வீடியோ இருக்குது. இன்னும் பேர் உண்டு, தொல் திருமாவளவன் உண்டு, ஒரு சொல்லி உண்டு. இவன் வைகோ, இந்த கணக்கு பேர்லாம் தெரியாது. இவங்க தேசிய தலைவரை கடைசியா காட்டி கொடுத்த நாதாரியர். இங்க தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்துட்டு திருமாவளவன் போய் நீட்டா போய் சந்திச்சுட்டு சால்வை போட்டுட்டு போறான் பாத்தீங்களா? அப்ப காரியமான யாரு காலில் விழுவுன்னா திருமாவளவன் போய் காரியமான ராஜபக்ஷ காலில் விழுந்தது உண்மைதானே? சோனியா காந்தி காலில் விழுந்தது உண்மைதானே? கலைஞர் கருணாநிதி காலில் விழுந்தது உண்மைதானே? அப்ப இனப்படுகொலை சேர்ந்த சண்டாளங்க காலில் விழுந்த திருமாவளவன் காலில் விழுகிறாய். நாய் நீ நாய்டா, நீ கேடு கட்ட வெறி நாய், சொறி நாய். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வரும்பொழுது உங்களுக்கு வெடி வச்சு விடுவோம். இப்படி ஒரு இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆகப்பெரிய கட்சியினுடைய தலைவரை இவன் சொல்றானா, இந்த சொல்றதுக்கு இலங்கை பாராளுமன்றம் அவனுக்கு எவ்வளவு தைரியம் கொடுத்துருக்க? யார பேர் சொன்னா எதிரி கொலை நடுங்கிறானோ அவனே நம்ம இனத்தின் தலைவன். நமல் ராஜபக்ஷ போய் விஜய் அப்படின்னு சொல்லுங்க, இட்ஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிமா. நமல் ராஜபக்ஷ போய் சீமான் அப்படின்னு சொல்லுங்க, மூஞ்சிலாம் சுருங்கு படபடத்து போயிடுவான். அப்ப எதிரி யாரு? நீ அந்த தமிழீழ மண்ணில் நின்றுகிட்டு விமானப்படை, கப்பல் படை, அது மட்டும் இல்லாம கரும்புலி படையை கட்டி எழுப்பி உலகத்தின் ஆக சிறந்த ஒரு தியாகம் செய்த ஒரு மறவர் கூட்டத்தின் வழியில் இருந்த நீ ஒரு நடிகனை கடவுளுக்கு நிகரா நீ பார்த்து அங்கிருந்து நீ சொல்றீங்கன்னா நீ ரொம்ப சிக்கலான ஆளு, தப்பான ஆளு. ஈழத்தமிழனே சீமான தப்பா பேச பார்த்தீங்களா? அப்ப சீமான் தப்பானவர். இதை தாங்க கிரியேட் பண்றேன். இந்த சிம்பத்தியை கிரியேட் பண்றான். இந்த சிம்பத்தியை கிரியேட் பண்றது யாருங்கிறது தெரிஞ்சிச்சு. புரியுதா உங்களுக்கு? நீ சீமான் நம்ம எல்லாம் உள்ளபடி நேர்மையும் உள்ளம் அண்ணம் சொல்லியிருந்தா அவன் அங்க குரல் கொடுக்கும் போது சுற்று சொல்லும் போது தப்பு அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கணும்ல. நீ விடல. இதுல தெரிஞ்சிருச்சு உன் ஆளு யாரு, அவனுக்கு தலைமை யாருங்கிறது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு விஜய்க்கு தலைமையே மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம். மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு தலைமை ராகுல் காந்தி குடும்பம், சோனியா காந்தி குடும்பம். கரெக்டா? நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா இருக்கு. அண்ணாமலை படத்துல வர மாதிரி கணக்கு கரெக்டா இருக்கா? ஆனால் இப்போ இந்த இலங்கை எம்பி அர்ஜுனா அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பயங்கரமாக விமர்சிக்கிட்டு வர்றாரு. ஆனால் அவர்களும் ஈழத்தமிழர்களாக தான் போராடி எம்பியாக மாறி இருக்காரு இலங்கையில். அவர் ஏன் நாம் தமிழர் கட்சி எதுக்குறாரு? தமிழர்களுக்கு போராடுறவன்லாம் தமிழ்நாடு தலைவன் சொல்லிட முடியாது. இந்த வாக்கியத்தை நம்மளோட தாய் தமிழ் ஊடகம் மூலம் நான் சொல்கிறேன். தமிழர்களுக்கு குரல் கொடுக்குறவெல்லாம் உண்மையா நேர்மையா தமிழர்களுக்கு இருந்ததாக வரலாற்றில் இல்லை. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, தமிழீழம்ங்கிற ஒற்றை கோரிக்கையை வைத்துக்கொண்டு தமிழீழத்தில் 32 இயக்கங்கள் ஆயுதம் ஏந்திய இயக்கங்கள் உருவானது. அந்த 32 இயக்கங்களில் ஒற்றை கோரிக்கை தான் தமிழீழத்தை பெறுவது, தமிழீழ மக்களுக்காக உரிமையை வென்றெடுப்பது. இதுதான் கோரிக்கை. ஆனால் ஆயுதம் ஏந்திய இயக்கங்கள் மொத்தம் 32. அதில் ஒரு இயக்கம் தான் எல்டி. நான் வரிசைப்படுத்த முடியும், அந்த 32 இயக்கங்களே வரிசைப்படுத்த முடியும். டெலோ, இபிடிபி, இபிஆர்எஃப், டெல்லு, ஃப்ளாட்டு, டெஃப்ட்டு, ஜிம்மு, இப்படி இபிஆர்எஃப், எல்டிஇ, இப்படி பல்வேறு இயக்கங்கள். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு தலைமை கொண்டு வேலை செஞ்சாங்க. நாங்களும் ஈழத்துக்காக தமிழ் ஈழத்துக்காக போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் நின்றது யாரு? தலைவர் பிரபாகரன் தான் நின்றார். அது உலக அறி. அப்போ மற்ற தலைவர்கள்லாம் பெயரளவில் சொல்லளவில் செயல்பாட்டு இல்லாமல் பேச்சளவில் நின்றுட்டு சிங்கள பேரினவாத அரசுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லாமல் ஓடி ஒளிஞ்சிய கூட்டம். அப்போ இங்கே ஆகப்பெரிய தியாகங்களும் ஆகப்பெரிய அர்ப்பணிப்புகளும் செஞ்ச ஒரே தலைவன், ஒரே இயக்கம் விடுதலை புலிகளுடைய பிரபாகரனுடைய எல்டி இயக்கம் தான். அதனால தான் அது நின்றது. எப்போவுமே உண்மை நிற்கும், ஜெயிக்கும். அதுபோல இந்த ராமநாதன் நான் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறேன், நான் ஈழத்தமிழர்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசுகிறேன் அப்படின்னு பேசுவதை பார்த்தீங்கன்னாக்க ஒரு அதிகபட்சம் ஒரு 2-3 ஆண்டுகளாக தான் இந்த ராமநாதனுடைய பேச்சு வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அதிகபட்சம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு 2-3 ஆண்டுகளாக தான் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்கார். கண்டிப்பாக 2 பேருக்கும் மேட்ச் பண்ணி பாருங்களேன். அவர் சொல்லி இவர் வந்தார். இப்போ அங்கே நல்லா சொல்ல நல்லா புரிஞ்சு பண்ணுங்களேன். இந்த விஜய் இங்கே உள்ளே வரும்போது கோத்தபய ராஜபக்ஷ குடும்பமும் நமல் ராஜபக்ஷ, அதாவது ராஜபக்ஷ குடும்பமும் விஜய் ஆதரிக்கிறானுங்க. விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறாங்க. விஜயனுடைய நண்பர் சொல்கிறான் நமல் ராஜபக்ஷ, என்னுடைய தாய் தகப்பன் கூட பிறந்த சகோதரன் அப்படின்னு சொல்கிறான் அங்கே இருக்கக்கூடிய அர்ஜுனா ராமநாதன் ராஜபக்ஷ குடும்பத்தை. எங்களுடைய அண்ணன் புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் பெரும் உந்துதல் சக்தியாக விஜய் வருவான்றான். அப்போ நீ விஜயை தமிழ்நாட்டுக்கு தலைவனா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இலங்கை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பிக்கு அவசிய தேவை எங்கிருந்து வருது? ஆல்ரெடி இங்கே ஒருத்தன், நான் ஏற்கனவே சொல்லல, 1000 இயக்கங்கள் தோன்றியிருக்கலாம், 32 இயக்கங்கள் தோன்றியிருக்கலாம்,
அதில் உண்மையும் நேர்மையும் தியாகமாக இருந்த இயக்கம் ஜெயித்தது. அதுபோல் தமிழ் தேசிய விடுதலைக்காக தமிழீழ விடுதலை ஆதரவு பெற்று தமிழீழத்தை வந்து பெற்று கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான அரசியல் இயக்கங்கள் இங்கே தோன்றியிருக்கலாம், எங்கே இந்த தமிழ் மண்ணில். ஆனால் எத்தனையோ தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழீழத்தை ஆதரித்து தோன்றியிருக்குது. ஆனால் வெகுஜன மக்கள் அங்கீகரித்த ஒரே கட்சி, ஒரே இயக்கம், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதான் சொல்லல, விடுதலை தலைவர் மேதகு பிரபாகரன் மீது பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு இயக்கத்தினுடைய பிரதிநிதிகள் அவர் அப்படி பண்றார், இப்படி பண்றார், தன்னிச்சையா முடிவெடுக்கிறார், அப்படி இப்படின்னு பல்வேறு இயக்கங்கள் குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயினான். அவன்லாம் சொன்னவெல்லாம் ஆளை காணாம், தலைவன் ஒருத்தன் தான் நின்னான். அதுபோல இங்க தமிழீழ கோரிக்கையை பெற்று தமிழ் தேசிய விடுதலை நோக்கி நகர்ந்து இந்திய தேசிய அரசியலை வந்து தமிழ் தேசிய அரசியலோட வடிவமா முகமா மாத்து மேதகு பிரபாகரனை கிராமம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த ஒரு மக்கள் திரள் தலைவன் செந்தமிழன் சீமான். 36 லட்சம் பேர், இன்னைக்கு நமக்கு வந்து அது 20 லட்சம் பேரா மாறிக்கலாம். 20 லட்சம் பேரையும் கொண்டு போய் சேர்த்த ஒரு தலைவன் யாரு? மக்கள் திரள் தலைவன் செந்தமிழன் சீமான் தான். சர்வதேச அளவில், உலகத்தமிழர் அளவில், இந்திய தமிழர் அளவில், தமிழ்நாட்டு தமிழர் அளவில் இன்னைக்கு ஒரு பெரிய அடையாளமா நமக்கு முன்னாடி தமிழ் தேசியத்தோட குறியீடா நிற்கக்கூடிய ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான். இந்த ஐக்கான, இந்த அடையாளத்தை காலி பண்ணுவது தான் யாருடைய நோக்கமா இருக்குது? அர்ஜுனா ராமநாதனுடைய நோக்கம். இந்த அர்ஜுனா ராமநாதன் நோக்கத்தை பார்த்தீங்களாங்க, வேற பிடிச்சி போனீங்களாங்க, ராஜபக்ஷ குடும்பம் வருது. புரியுதா? இந்த ராஜபக்ஷ குடும்பத்தோட வேற பிடிச்சி போனீங்களாங்க, சீமானுக்கு நிகரா ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கணும். அப்போ சீமானுடைய பிம்பத்தை இங்கே உடச்சி விடணும். சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜென்சி ஓட்டுகள், அந்த 2K கிட்ஸ் ஓட்டுகள், அந்த அறிவாயுதமாக நிற்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு சப்ளை பண்ணி வந்த ஒரு தலைவராக தான் இன்னைக்கு விஜய் தெரிகிறார். என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வையில் நம்ம சொல்லுவாங்கல்ல, கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்களேன், கணக்கு கரெக்டாக இருக்கும். கணக்கு கரெக்டாக இருக்கும். காங்கிரஸுங்கிற ஒரு பெரிய இனப்படுகொலையாளன், அந்த இனப்படுகொலையாளன் வந்து அங்கீகரிக்கிற இடத்துல தமிழ்நாட்டு முதல்வர், இவர் காங்கிரஸ் தான் இனப்படுகொலை செய்ததுங்கிறது பச்சை குழந்தைகளுக்கும் தெரியும். ஆனால் அதே காங்கிரஸை வச்சுக்கிட்டு இவர் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரு. செத்துப்போன காங்கிரஸுக்கு 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் அமைச்சரவையில் இடம் திமுககாரன் கூட கொடுக்கல, அதிமுககாரன் கூட கொடுக்கல. எந்த திமுக வந்து காங்கிரஸ் மண்ணில் புதைச்சானோ அவங்க கூட என்ன பண்ணலை, கூட்டணி சேர்ந்த பிறகு கூட காங்கிரஸுக்கு இடம் கொடுக்கல, கம்பக்கூட்டத்தில் தூக்கி வச்சுக்கிட்டான். செத்துப்போன காங்கிரஸை, ஈழத்தமிழர்கள் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்ற காங்கிரஸுக்கு இங்கே உயிர் கொடுக்கறது யாரு? விஜய். அப்போ இந்த விஜய்க்கு இந்த அரசியல் பிம்பம் யார் எங்கிறது பார்த்தீங்களாக்கு, பல்லாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்ச ஒரு குடும்பம் ராஜபக்ஷ குடும்பம். சர்வதேச லெவலில், உலக லெவலில் அதிபராக 10 ஆண்டுகளுக்கு மேலே கோலோச்சிய ஒரு குடும்பமே ஆட்சி செய்த குடும்பம் ராஜபக்ஷ குடும்பம். அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல்வேறு சொல்ல முடியாத கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து அப்படியே பதுக்கப்பட்டிருக்குது. அப்போ இது அங்கேருந்து வந்து தமிழ்நாடு அரசியலை வந்து என்ன பண்ணுறாங்க, கோலோச்சினானுங்க. அப்போ இன்னைக்கு ராஜபக்ஷவுடைய பையன் நமல் ராஜபக்ஷ தான் இன்னைக்கு அடுத்த கட்ட தலைவராக அந்த நாட்டில் அறியப்படுற மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் வேணும், அந்த தலைவரை தான் விஜயை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த எதிரான தலைவராக இவன் வளர்ந்தால் நம்ம அரசியல் காலி அப்படின்னு யார் அவன் கருதுறானா, செந்தமிழன் சீமான கருதுறான். யாரை பேர் சொன்னால் எதிரி கொலை நடுங்கிறானோ அவனே நம்ம இனத்தின் தலைவன். நமல் ராஜபக்ஷ போய் விஜய் அப்படின்னு சொல்லுங்க, இட்ஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிமா. நமல் ராஜபக்ஷ போய் சீமான் அப்படின்னு சொல்லுங்க, மூஞ்சிலாம் சுருங்கும், படபடத்து போயிடுவான். அப்ப எதிரி யாரு? நமல் ராஜபக்ஷ. அவன் செந்தமிழன் சீமான் பேரை சொன்னா அவனுக்கு ரொம்ப அப்படியே வாடுது மூஞ்சி. விஜய் பேரை சொன்னா அவன் வரவேற்கிறான். அப்ப அவன் யாரை ஏற்கிறான்? விஜயை ஏற்கிறான். அவன் யாரை எதிர்க்கிறான்? சீமானுடைய அரசியலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு எதிர்க்கிறான். அப்ப சீமானுடைய அரசியல் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ராஜபக்ஷேவுடைய குடும்பம் நமல் ராஜபக்ஷ, அவன் நமக்கு பாரிய எதிரி. அப்ப அந்த எதிரினுடைய பின்புலமத்தோட செயல்படுகிற ஒரு தமிழ்நாட்டின் தமிழீழத்தினுடைய ஒரு கருணா, ஒரு டக்ளஸ் தேவானந்தா, ஒரு பிள்ளையான், அந்த வரிசையில் ஒரு வரதராஜ பெருமாள்,
இவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சா தெரியுமில்ல, தமிழினத்தின் அப்பட்டமான இன துரோகி டக்ளஸ் தேவானந்தா, வரதராஜ பெருமாள், பிள்ளையான், இவங்கெல்லாம் தமிழினத்தினுடைய ராஜ துரோகி. சிங்கள பேரினவாத உளவுத்துறையால், இந்திய உளவுத்துறையால் வளர்த்தெடுக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிரான நபர்கள். அதுபோல இன்னைக்கு வளர்த்தெடுக்கிற ஒரு 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 என்னத்தை சொல்றது, வார்த்தைகள் இல்லை. அவ்வளவுக்குலாம் நம்ம பேச முடியாது. இப்போ இலங்கை பாராளுமன்ற இடத்துல நின்றுக்கிட்டு பெரிய கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு, கோட்டு சூட்டு போட்டுருக்காங்களா, இங்கே விஜயும் கோட்டு சூட்டு, அவனுக்கு கோட்டு சூட்டு, எங்க பாராளுமன்றத்துல பாத்தீங்களா, 2 பேரு புரியுதா உங்களுக்கு? ஒரே என்னுடைய அண்ணன் இன்னொன்று பாருங்களேன், இவன் சொல்றான் பாருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இவர் வந்து என்னைக்கு பதவி ஏற்கிறாரோ அதுதான் என்னோட கடைசி ஆசை. பெரிய ஒரு குட்டிமணி ஜெகதூர ஒரு சினிமா துறை மூலம் வந்த ஒரு நடிகன் நாட்டை ஆண்டுட்டான். தமிழ்நாடு அரசியல் என்பது திரையிலிருந்து தலைவனை தேடுவாங்களா இல்ல தரையிலிருந்து தலைவனை தேடுவாங்களா பார்த்தா, ஒரு 50 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல் என்பது திரையில மட்டுமே தலைவனை தேடி 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 முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் ஆக்குற இந்த தற்கூரி கூட்டத்துக்கு நடுவுல தமிழ்நாடு மக்கள் மாட்டிக்கிட்டு முடியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல திரையில இருந்து வந்த ஒரு தலைவனை, இந்த அர்ஜுனா ராமநாதங்கிறவன், நீ அந்த தமிழீழ மண்ணில் நின்றுக்கிட்டு விமானப்படை, கப்பல் படை, அது மட்டும் இல்லாம கரும்புலி படையை கட்டி எழுப்பி உலகத்தின் ஆக சிறந்த ஒரு தியாகம் செய்த ஒரு மறவர் கூட்டத்தின் வழியில் இருந்த நீ ஒரு நடிகனை வந்து கடவுளுக்கு நிகரா நீ பார்த்து அங்கிருந்து நீ சொல்றீனா, நீ ரொம்ப சிக்கலான ஆளு, தப்பான ஆளு. தமிழர்களுக்கும் தொடர்ந்து, தமிழனுக்கு எப்பவுமே துரோகிகள் இருப்பானுங்க. இன்றைக்கு சமகால துரோகி இந்த அர்ஜுனா ராமநாதன். இவனுடைய குட்டு சீக்கிரமா வெளிப்பட்டுடும். புரியுதா உங்களுக்கு? இவனோட குட்டு சீக்கிரமா வெளிப்பட்டுட்டு இவன் வந்து அங்கே உட்கார்ந்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்து, நான் அறுவடை இல்லை, இந்தியாவுக்கு நாங்கள் வரும்போது நான் துப்பாக்கி கொண்டு வர எனக்கு இயலாது, ஆனால் அதே நீங்கள் இங்கே வந்தீர்கள் அக்கும், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வரும்பொழுது உங்களுக்கு வெடி வச்சு விடுவோம். யார் சொல்றா? இலங்கை பாராளுமன்றத்தில் சொல்றான். இப்படி ஒரு இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆகப்பெரிய கட்சியினுடைய தலைவரை இவன் சொல்றானா, இந்த சொல்றதுக்கு வந்து இலங்கை பாராளுமன்றம் அவனுக்கு எவ்வளவு தைரியம் கொடுத்துருக்கு. அப்ப தமிழ்நாடு சட்டசபை, தமிழ்நாடு சட்டமன்றம், இந்திய நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னு, ஒரு இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சியா இருந்த நாம் தமிழர் கட்சி, தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவரை கொன்றுன்னு ஒருத்தன் பேசுறான். அதை இங்க இருக்கிற எல்லாருமே வேடிக்கை பார்க்குறானுங்க. சரியான ஒரு நல்ல கருத்தியல், ஒரு 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 அறம் சார்ந்த தலைவனா இருந்திருந்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த பேட்டியை பார்த்துட்டு சரியான ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும், கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? அர்ஜுனா ராமநாதன், நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ்நாட்டினோட கட்சியை ஒரு பெரும் இளைய தலைமுறைக்கான வழிநடத்தக்கூடிய கொள்கை கோட்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சி, ஆனால் மக்களுக்கு லட்ச வேலைகள் செஞ்ச ஒரு கட்சியை பார்த்து, அதோட கட்சி தலைவரை பார்த்து நீங்கள் கொல்வேன், வெடி வச்சு கொன்றுவேன் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருந்தா தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் இருப்பது என்பது இங்கேதான் பெருத்த சந்தேகம் எழுவுது. உன்னுடைய பார்வையில தூண்டி விடுற, பேசட்டும். அர்ஜுனா ராமச்சந்திரன் கருத்தியல் ரீதியா விமர்சனமா நீ வை, அதை பத்தி இங்க கவலை இல்லை. என்ன செந்தமிழன் சீமான் மீது வந்து யாரு இங்க விமர்சனம் பண்ணாம இருக்கிறா? யாரு பண்ணல? அது அவரே வரவேற்பார் அண்ணன். ஆனா கொண்டு விடுவேன், நீலாம் ஒரு ஆளு அப்படின்னு தரங்கட்ட முறையில் நீ பேசுவது, நீ வந்து கொலை மிரட்டல் விடுவது, நான் கொண்டு விடுவேன் என்று சொல்லுவது என்ன? அர்ஜுனா ராமநாதன், முதல்ல உனக்கு பேர் ராமநாதன்ங்கிற பேரை பார்த்தாலே நான் அருவருக்கிறேன். ஏன்னா அது ஏன் ஊர் ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரங்கிற ஊர் வந்து உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் அறமும் வீரமும் கொண்ட ஒரு ஊரா. அந்த ஊர் பேரை வச்சிருக்கக்கூடிய தெரு அது பேர் சொல்லக்கூடாது. ஏன்னா நாய் ரொம்ப நன்றி உள்ளது, இருக்கிற விலங்குகளே நாய் ரொம்ப நன்றி. தெரு நரி, நீ சூழ்ச்சிக்கார நரி, நீ வந்து எங்களுக்கு வந்து சொல்ற, நாங்கள் வேற கேட்டுக்கிட்டு இருப்போம். என்ன தொலைச்சு நீ ராஜபக்ஷ குடும்பத்துக்கு பின்னாடியே, நீ விஜய்யுடைய தூண்டுதலை பின்னாடி நின்றுக்கிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான நீ வந்து தரக்குறைவா பேசுவது என்பது வேரோடி மண்ணோடு புதைச்சு போடுவான். ஈழத் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு தமிழர்கள் இல்லைன்னா
இந்திய அரசு, திராவிட மாடல் அரசு உங்களை எப்போவே அழிச்சிருப்பானுங்க. நாங்கள் அப்படியே ரத்தமும் சதையும் ஊடமாக உங்களோட நின்றுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தனித்தமிழ்நாடு கிடைக்குதா இல்லையோ, உங்களுக்கு தமிழீழம் கிடைக்கணும்னு சொல்லி எங்களுடைய ஒட்டுமொத்த ஆவியும் ஜீவனையும் சிறைக்கு சென்று நாங்கள் எங்கள் தமிழீழ தேசியத்தில் குலசாமிங்கிற ஒரு வடிவத்தில் பார்க்குறோம். அவர் வேணா பிறந்திருக்கிறது ஈழத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய சோழ மரபினுடைய வித்து அப்படிதான் எங்கள் தலைவனை நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் புலிக்கொடி வேந்தனை நாங்கள் பார்க்குறோம். அவர் பேரை சொன்னா நாடின் நரம்பு வெள்ளையணுக்கள் சிவப்பணுக்கள்லாம் துடிக்கி. அர்ஜுனா ராமநாதன், கவனமாக கையாண்டுக்க, கவனமாக இருந்துக்க. நீ வாயில் வடை சுடுவ, நாங்கள் பேச மாட்டோம், செஞ்சுட்டு போயிடுவோம். கவனமாயிரு. தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைக்கும்போது வெட்டி வீசி விடுவோம், தூக்கி வீசிட்டு அதனால 302 வழக்கு வாங்கினா கூட பரவாயில்ல, உள்ளே போயிடுவோம். தமிழருடைய இன துரோகிகளை இனி களை எடுப்பதை தவிர நாம் தமிழர் கட்சிக்கு வழியிலடா. இந்திய பேரரசோ திராவிட அரசோ திராவிட காவல்துறையோ நீங்கள் இனிமேல் பார்த்துக்கங்க. என்ன 1000 பேர் மொழி காக்க இனம் காக்க செத்து போயிருக்கோம். இந்த மொழி காக்க இனம் காக்க இந்த துரோகியை களை எடுத்துட்டு நாங்கள் செத்துட்டு போகிறோம்டா. அர்ஜுனா ராமநாதன், கவனமாயிரு. மக்கள் திரளின் ஒரே தலைவன் யார் இருக்கா சொல்றா? தமிழ்நாட்டில் சீமானனை தாண்டி 36 லட்சம் மக்கள் திரளுக்கான தலைவன், இப்போ 20 லட்சம் மக்கள் திரளுக்கான தலைவன். இப்போ மே 18 இனிமேல் நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே இல்லைன்னு கூக்கரிச்சுட்டு போடுற அத்தனை கூட்டத்துக்கு முன்னாடி அப்படியே கொக்கரிச்சு வந்து நின்றாங்கடா 50,000க்கு மேலே. எங்களுடைய மே 18 நிகழ்ச்சி மறைமலை நகரில் சென்னை நடந்துச்சுடா. 50,000க்கு மேலே கொக்கரிச்சு வந்து நின்றோம். எப்படி வந்து நின்றோம்? இல்லை தற்கொலை கூட்டமாக வந்து நின்றோமா? இல்லை 1000-500 பணத்துக்கு வந்து நின்றோமா? இல்லை கோட்டர் பிள்ளையாருக்கு வந்து நின்றோமா? ஒரு தமிழ் தேசிய கொள்கை சார்ந்த ஒரு வீர மறவர் கூட்டமாக கூடி நிற்கிறோம். இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாருக்கு 10,000 பேர் ஆயுதம் தூக்க தயாராக இருக்கிறோம். 10,000 பேர் அவர் ஒற்றை வாக்கியத்துக்காக காத்திருக்கிறோம். அவர் இன்னைக்கு சொன்னாருக்கு 1 லட்சம் பேர் சிறைக்கு போக சொல்ல ரெடியா இருக்கிறோம். 1 லட்சம் பேர் தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர் உரிமைக்கும் சிறை நிரப்பும் போராட்டம் நாம் தமிழர் கட்சி எடுக்க போகுது அப்படின்னு செந்தமிழன் சீமான் சொல்லட்டும். அனைத்து தியாகத்தை விட்டு தமிழர்களுக்காக போராடுவதற்கு பெரும் கூட்டம் இங்கே காத்திருக்கு. அப்பேற்பட்ட தலைவனை நீ வந்து போற போக்கில் பேசுற. அர்ஜுனா ராமநாதன், கவனமா வார்த்தையை கையாளு. வார்த்தை வெல்லும் கொல்லும். விமர்சனம் வை, அதை முறையாக வை. நீ ராஜபக்ஷ குடும்பத்துக்கு பின்னாடியாகவும் விஜய்க்கு பின்னாடியாகவும் நீ வேலை செய்வது என்பது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. உன்னுடைய சாயம் வெளுத்து விட்டது. கவனமாக இரு. இந்த ஆளை வந்து இப்போ சீமானனை தொட்டா ஒருத்தன் பெரிய ஆளாயிருவாங்க ஒரு டைம் லைனில். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியத்துக்கான தலைவர் யாருங்க? சீமானன் தாங்க. அதாவது நெடுமாறன் அண்ணன் ஐயா கிடையாது. ஏற்கனவே நடராஜன் ஒரு ஐயா இருந்தார், அவரும் கிடையாது. இவர்கள்லாம் வெகுமக்கள் திரளுக்கான தலைவர்கள் கிடையாது, ஒரு இயக்கமாக இருந்த தலைவர்கள். அதுபோல் ஒரு பெரிய கூட்டத்துக்கான தலைவராக ஐயா மணியரசன் கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு தோழர் தியாகம்னு சொல்லுவாங்க, அவரும் கிடையாது. எப்படியே நிறைய சிறு சிறு இயக்கங்கள், மக்களுக்கான இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்களுடைய இந்த ஒரு 18 ஆண்டுகளை நான் நிறைய தலைவர்களை பார்த்துருக்கேன், வேலை செஞ்சு வந்திருக்கேன். ஆனால் ஒரு கருத்தரங்கத்துக்குள்ளே ஒரு மேடைக்குள்ளே பேசின விஷயங்களை ஒரு வெகுமக்கள் திரள் போராட்டமாக, வெகுமக்கள் திரளுடைய இளையோர் சமூகம் ஒரு பெரும் படையை கட்டிய ஒரே தலைவன்னா சீமானன் தாங்க. தெரிஞ்சும் தெரியாட்டாலும் அது ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்களை திரட்டக்கூடிய ஒரு வல்லமையும் ஈர்ப்பும் சக்தி இருக்கிற ஒரே தலைவன் சீமான் மட்டும்தான். அவரை தாண்டி வேற ஒரு தலைவர் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அப்போ அவர் தானே அந்த 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 டைம் அந்த அந்த ஒரு ஈர்ப்பு சீமானுக்கு வந்துடக்கூடாதுன்னா இந்த அர்ஜுனா ராமநாதன் போன்ற நபர்கள் வந்து தரம் தாழ்ந்து வேலை செய்கிறான். தரம் தாழ்ந்து வேலை செய்யுது. யாழ்ப்பாணத்தில் நீ இருந்துக்க, திறன் நிதி வருது. நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி நடத்துவதற்கு நிதி அவசியமா இல்லையா? திமுகங்கிறவன் லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், அதிமுகங்கிறவன் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், காங்கிரஸுங்கிறவன் இந்தியா நாட்டை ஒரு 50 ஆண்டுகள் ஆட்சி பண்ணி பல லட்சம் கோடி அவன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். இப்போ பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னாக்கு அவன் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். இப்போ கூட தேர்தல் பத்திர நிதியில் கூட வந்து அதிகமாக ஃபண்டு கலெக்ட் பண்ண ஒரே கட்சி பிஜேபி தான். அப்போ பலவேறு நபர்கள் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு மக்கள் தெருவில் நின்றுக்கிட்டு அது எல்லா வகையிலும் மக்களை வந்து மோசடி செய்து ஏமாற்று பண்ணி பிழைப்புவாதம் பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசியல் பண்ணும்போது
ஒரு கொள்கையும் கோட்பாடும் நேர்மையாக நிற்கிற ஒருத்தன் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், இலவசம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 234 சட்டமன்றத்திலேயே 39 எம்பி எலெக்ஷனுக்கு 2 முறை போட்டிட்டு 2 முறை சட்டமன்றத்தில் போட்டிட்டு ஒருத்தர் நின்று வேலை செய்கிறானா அதுக்கு திரள் நிதி கேட்பானா கேட்க மாட்டாங்க. கேட்கறது தாங்க நியாயம். அந்த திரள் நிதியை வாங்கி தாங்க சட்டமன்றத்தில் போட்டியிட முடியும். திரள் நிதி இல்லாமல் நம்ம இல்லைங்க யாருமே கட்சி நடத்த முடியாது. திமுக வந்து காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்கு முன்னாடி வரும் பொழுது தமிழ்நாடு முழுக்க உண்டியல் கொடுக்கணும், வசூல் பண்ணான், கட்சி வளர்ச்சி நிதின்னு கேட்டான். இப்போ வர தேர்தல் நிதின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க திமுக? மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், அமைச்சர்கிட்ட எல்லாத்தையுமே தேர்தல் நிதின்னு கொடுக்குறான். சரிங்களா? நம்ம மாவட்ட செயலர்கிட்ட காசு கேட்க முடியுமா? நம்மளே அன்னாடு கட்சி. நம்ம மாநில ஒருங்கிணைப்பாட்ட காசு கேட்க முடியுமா? நம்மளே அன்னாடங்க. நம்மளே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை குடும்பத்தை நடத்திட்டு நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ யார்கிட்ட இருக்குது, யார் கொடுக்க நினைக்கிறா, அப்போ அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். அப்போ அந்த நிதியை பெற்று தான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டமாக நமக்கு ஒரு 20 லட்ச ரூபா செலவாகுது, ஒரு போராட்டம் பண்ணமாக நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவாகுது, ஒரு மக்களின் மாநாடு போட்டால் நமக்கு வந்து பல ஒரு 1.5 கோடி 2 கோடிக்கு மேலே செலவாச்சு. பார்த்திக்கல? அப்போ இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? மக்கள்கிட்ட தான் கேட்க முடியும். மக்கள்கிட்ட கேட்குற காசை பணத்தை பொருளை வாங்கிட்டு மக்களுக்கு தான் செய்ய முடியும். மக்களுக்கு வேலை செய்யணுமா மக்கள்கிட்ட தாங்க பணம் வாங்க முடியும். நான் ஒன்றும் ஜமீன்தார் வீட்டு பிள்ளை கிடையாது, நான் ஒன்றும் அமைச்சர் வீட்டு மகன் கிடையாது. நான் குப்பனுக்கு சுப்பனுக்கு பிறந்த ஒரு சாமானிய மகன். ஒரு போராட்டம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் போட்டு பண்ணமாக்க அதுக்கு மேடை, அதுக்கு மைக் செட்டு, அதுக்கு லைட் செட்டு, அதுக்கு சேரு டேபிள், வாங்கினது உணவு, ஒரு பதாகை, இப்படி எண்ணிலடங்காத செலவு இருக்குது. என்ன? அப்போ அந்த திரள் நிதி வாங்காமல் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வேட்பாளருக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து செலவு பண்ணி வைக்கணும். ஒரு எம்பி தொகுதியில் நிற்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம திரள் நிதி வாங்காமல் நம்ம கட்சி நடத்த முடியாது. பேசுகிறவன் பேசுவட்டும், விமர்சனம் பண்ணுறவன் விமர்சனம் பண்ணிட்டு. இந்த அர்ஜுனா ராமநாதங்கிறவன் யாழ்ப்பாணத்தில் நீ சுயேட்சையாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற எம்பியாக இருந்தால் கூட நீ பேசு, நீ சரியாக பேசுனா நாங்களே உன்னை அங்கீகரிப்போம், நாங்களே உன்னை அங்கீகரிப்போம். நீ பிள்ளைய பேசும்போது அது நீ சீமானை மட்டும் டார்கெட் பண்ணும்போது சரி, சீமான், இந்த வைகோ, இந்த தொல் திருமாவளவன் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க. பண்ணா அந்த வீடியோ இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்துட்டு திருமாவளவன் போய் நீட்டாக போய் சந்திச்சுட்டு சால்வை போத்திட்டு போகிறான். பார்த்தீங்களா? காரியமாக என்று வேணால் யார் கால் ரயிலில் வேணுமானாலும் விழலாம். அப்போ காரியமான யார் காலில் விழுவன்னா திருமாவளவன் போய் காரியமான ராஜபக்ஷ காலில் விழுந்தது உண்மைதானே? உண்மைதான். சோனியா காந்தி காலில் விழுந்தது உண்மைதானே? உண்மைதான். கலைஞர் கருணாநிதி காலில் விழுந்தது உண்மைதானே? உண்மைதான். அப்ப இனப்படுகொலை சேர்ந்த சண்டாளங்க காலில் விழுந்த திருமாவளவன் காலில் விழுகிறான். நாய் நீ, நீ நாய்டா, நீ கேடு கட்ட வெறி நாய், சொறி நாய். நீ வந்து எங்கிட்ட சொல்றியா? அதனால உன்னை புலம்பெயர்ந்த தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் யார் என்று கண்டு கொண்டு விட்டார்கள். உன்னுடைய அற்ப பதவிக்காக, நாடாளுமன்றத்திற்காக, எம்பிக்காக, எம்எல்ஏக்காக ஆசைப்படுற கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் இல்லை. கவனமாக வார்த்தையை விடு, கவனமாக கையாடல் பண்ணு, கவனமாக இயங்கு. எங்களை போன்ற நபர்கள் இலங்கைக்கு வர முடியாது. எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இலங்கைக்கு போய் தமிழீழ தேசியத்தினோட வீடையோ தமிழீழ தேசியத்தினோட முள்ளிவாய்க்கால் இடத்தையோ பார்க்கணும் போனமாக எங்களை 4வது மாடி ஏற்றிடுவாங்க. 4வது மாடினா இலங்கை இராணுவத்தில் இந்திய ஏர்போர்ட்டில், இலங்கை ஏர்போர்ட்டில் பிடிச்சிருவான். யார் என்ன எங்கேருந்து வர்ற அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாடு கியூ பிரான்ச்சு, தமிழ்நாடு உளவுத்துறை யார் யார் தமிழீழத்துக்கு ஆதரவாக பேசுகிறோம் அத்தனை பேருடைய ஃபோட்டோஸ்லாம் அவனுக்கு கொடுத்துருவான். இப்போ நம்ம போய் நம்முடைய ஈழத்தமிழருடைய மேதகு பிரபாகரனுடைய இடத்தையோ வீடையோ இல்லை போர் நடந்த சூழலையோ நம்ம போய் பார்க்க போனோமாக்கு ஏன் இதுக்குன்னா கேட்க மாட்டான். தூக்கி 4வது மடியில் ஏற்றிடுவான். 4வது மடியில் ஏற்றினாலும் இறக்க விட மாட்டாங்க. சிங்கள உலகத்தினோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 4வது மாடி. அப்படி ஒருத்தன் ஏறி தப்பிச்சு வர்றான்னா பெரிய விஷயம். 100 பேர் ஏறுறாங்கன்னா 5 பேர் வெளியே வருவாங்க, 95 பேர் காணாமக்கப்பட்டுருவான். அப்படி தான் செய்தி வரும். காணாமல் ஆக்கப்பட்டார், 4வது மடிக்கு போனவர் காணலை, எங்கெங்க 4வது மடிக்கு போனால் ஆளை காணும் அப்படி கேட்டமாக்கு அவர் நாங்கள் அப்போயே விட்டுட்டோமே அப்படின்ட்டுருவாங்க. தெரியாதா? எப்போ விட்டீங்க? 12 மணிக்கு விட்டோம் அப்படிம்பாங்க. நாங்கள் விட்டுட்டோமேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சிருவான் கணக்கை. ஆனால் அவர் என்ன பண்ணிப்பார், என்ன பண்ணாங்கன்னு கூட தெரிஞ்சுக்காரு. அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ வந்து சாதாரணமாக வந்து அந்த இலங்கையில் நீ வந்து
ஒரு காழ்ப்புணர்ச்சி மாதிரி இருக்குங்க. ஆனால் சீமான மேலே பிடிக்காதவன், சீமானுடைய வளர்ச்சியை பிடிக்காதவன் பேசுறது என்பது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? என்னன்னா நீ இறங்கி வேலை செய்ய, உன்னை வந்து மக்கள் அங்கீகரிப்பாங்க. யார? அர்ஜுனாவை அங்கீகரிப்பாங்க. நீ அதை விட்டுப்படி நீ சீமானை வந்து சுட்டு போடுவேன் அப்படின்னா சாதாரணமாக சொல்கிறாங்க அவன் சுட்டு போடுவேன்னு. ஆனால் அதை எதிர்த்தும் நம்ம சைட்ல இருந்து தமிழக வாழ்மை உரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன், பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா, அவங்களாம் அறிக்கை, இதுதான் சொல்றேன். அவங்க தான் அதை பாருங்க, அதுதான் உண்மையான விஷயம். ஆனா யார் அறிக்கை விட்டுருக்கணும்? முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறது மட்டுமே. முதலமைச்சர் அறையில் ரீல்ஸ் போடக்கூடிய முதலமைச்சர் யாரோ ஒருத்தர் பண்ற தப்ப எல்லாரையுமே சொல்ல முடியாதுல்லண்ணா. எங்க தமிழ்நாட்டினுடைய தமிழக முதல்வருங்கிறது ஒரு 7 அடுக்கு பாதுகாப்பு கொண்ட ஒரு அறை. ஏழ்மையான முதல்வர்னா என்ன முதல்வராக கூட இருக்கட்டும், பாதுகாப்பு வளையம் இருக்குல்ல. மக்கள் தானே முதல்வருக்கு பாதுகாப்பு. அப்போ அப்படிப்பட்ட ஏழ்மையான முதலமைச்சரை தான் இப்ப நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். மு.க. ஸ்டாலின் மாதிரியான முதலமைச்சர் கிடையாது. இப்போ இவர் ரொம்ப ஏழ்மையான முதலமைச்சர், மிகவும் ஏழ்மையான. வீட்டுல இருந்தா சாப்பாடு கூட கொண்டு போய் சாப்பிடுவாரு. காமராஜர் மாதிரி நடிக்கலாம், வாழ முடியாது. நீங்க காமராஜர் மாதிரி சத்தியமா நடிக்கலாம். ஏன்னா நடிகர்ல நீங்க. ஆனா அவர் மாதிரி வாழ முடியுமா? உங்க சாயை வெளுத்துரும், விரைவில் உங்க சாயை வெளுத்துரும். அதனாலதான் சொல்றேன், அர்ஜுனா ராமநாதன்கிற ஒருத்த ஈழத்திலிருந்து அண்ணன் செந்தமிழன் சீமான பேசுனா, அதை விஜய் கட்சிகளில் உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த இன்ஸ்டா பேஜ், அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸா இந்த டீம்லாம் அவன் பேச்ச ஈழத்தமிழனே சீமான தப்பா பேச பார்த்தீங்களா? அப்ப சீமான் தப்பானவர். இதை தாங்க கிரியேட் பண்றாங்க. இந்த சிம்பத்தி கிரியேட் பண்றான். இந்த சிம்பத்தியை கிரியேட் பண்றது யாருங்கிறது தெரிஞ்சிச்சு. புரியுதா உங்களுக்கு? நீ சீமான் எல்லாம் உள்ளதுபடி நேர்மையும் உள்ளம் அண்ணம் சொல்லியிருந்தா அதை அங்கே குரல் கொடுக்கும்போது சுற்றும் சொல்லும்போது தப்பு அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கணும்ல. நீ விடலைல. இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு உன் ஆள் யாரு, அவனுக்கு தலைமை யாருங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இது உங்களுக்கு விஜய்க்கு தலைமையே மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம். மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு தலைமை ராகுல் காந்தி குடும்பம், சோனியா காந்தி குடும்பம். கரெக்டா? நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக இருக்கு. அண்ணாமலை படத்தில் வர மாதிரி கணக்கு கரெக்டாக இருக்கா?